இறை இயேசுவின் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது இனிய வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது அன்பின் குரல் .com வழங்கும் புதியதோர் உலகம் வானொலி நிகழ்ச்சி. இணையதள அன்பு நெஞ்சங்களே, புதியதோர் உலகம் கத்தோலிக்க ஞாயிறு திருவழிபாட்டு வானொலி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் நிறைந்திருக்க வேண்டுமென்ற வாழ்த்துக்களோடு எமது நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றோம். அன்பு உறவுகளே, இன்றைய எமது நிகழ்ச்சியில் இடம்பெறுவன ஞாயிறு இறையமுதம் மற்றும் கத்தோலிக்க திருச்சபையின் செய்திகள். அன்பு நெஞ்சங்களே, எமது நிகழ்ச்சியினை வாரந்தோறும் ஞாயிறு தினம் எமது இணையதளத்தில் கேட்டு பயன்பெறலாம். எமது இணையதள முகவரி www.anbinkural.com அன்பின் குரல் .com என்ற இணையதளத்தின் ஊடாக கேட்டு பயன்பெறலாம். அத்தோடு பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் TRT தமிழொலி வானொலியின் ஊடாகவும் ஒவ்வொரு ஞாயிறு காலை 8 மணி முதல் கேட்டு பயன்பெறலாம். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 6ஆம் ஞாயிறு. இன்றைய நாடுக்குரிய திருப்பாடல் 119. ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். இறையாட்சியின் நெறிகளை காட்டும் கண்ணாடியாக இன்றைய நற்செய்தி உள்ளது. இறையாட்சியின் உறுப்பினர்கள் ஒரு உயர் நெறியை பின்பற்ற வேண்டும் என விரும்புகின்றார் இயேசு. அந்த உயர் நெறி எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்ட மோசேயின் பழைய நெறிகளை காட்டி இறையாட்சியில் அவை எவ்வாறு புரிந்து கொள்ளப்பட வேண்டும், வாழப்பட வேண்டும் என்பதை கூறுகின்றார். இயேசு பழைய நெறிகளை ஆழப்படுத்தி அவைகளை ஆன்மீக கோட்பாடுகளாக மாற்றுகின்றார் எனலாம். இயேசு கற்பிக்கும் உயர் நெறிகள் பழைய நெறிகளை அழிக்கவில்லை, மாறாக அவை தூய்மைப்படுத்தப்படுகின்றன, முறையாக விளக்கப்படுகின்றன எனலாம். இயேசுவின் பார்வையில் இறையாட்சி என்பது வெறும் வழிபாடுகளையும் வெளி சட்டங்களையும் உள்ளடக்கியது அல்ல, மாறாக தன்னடக்கம், தூய்மை, இரக்கம், தாராள மனப்பான்மை, நேர்மை போன்ற உன்னதமான விழுமியங்களையும் உயர்ந்த நோக்கங்களையும் கொண்டு வாழப்பட வேண்டியதாகும். இயேசு காட்டும் உயர்நிலைகளை வாழ்வாக்க முயல்வோம். காலம் ஒரு நாள் மாறும், கவலைகள் யாவும் தீரும், கடவுள் அரசு நம்மிடை உருவாகும். குனியும் தலைகள் நிமிரும், மூடிய விழிகள் ஒளிரும், விடியல் தேடும் மனிதம் அரசாடும். தேவன் தேடும் உலகம் காண உழைப்பேன், உயர்வாய் மனிதர் வாழும் வழிகள் பயில்வேன். அன்று பாலைவனம் நின்ற இயேசு உள்ள போரில் ஜெயமானதை போல் காலம் நிறைவேறும் நாளையன்
கண்கள் காணும் ஆசைகளா. தூரங்கள் இனியும் இல்லை தோழா, காலங்கள் நமது கையில். வா வா இறைவனே நமது முன் நடந்து செல்ல. தூரங்கள் இனியும் இல்லை தோழா, காலங்கள் நமது கையில். வா வா. அன்பான தேவனின் ஆவி உள்ளங்களை ஆட்கொண்டாடும் நாளில் இங்கு ஆற்றல் கூடுமே. எளிய மனிதருக்கு இனிய செய்தியும் சிறைகள் தகர்ந்து விடும் சிறந்த காட்சியும். அன்பான தேவனின் ஆவி உள்ளங்களை ஆட்கொண்டாடும் நாளில் இங்கு ஆற்றல் கூடுமே. எளிய மனிதருக்கு இனிய செய்திகள் இதய வாசல் வருமே. அடிமை விலங்குகள் அகன்று போகவும், உரிமை வாழ்விலே மனிதன் உயரவும் வல்லமை வேண்டுமையா இந்த மாநிலம் வாழ. தூரங்கள் இனியும் இல்லை தோழா, காலங்கள் நமது கையில். வா வா இறைவனே நமது முன் நடந்து செல்ல. தேவன் தேடும் உலகம் காண உழைப்பில் உயர்வாய் மனிதர் வாழும் வழிகள் பயிலே. அன்றாட உலகினில் ஆகும் நற்செயல்களில் ஆண்டவர் கரத்தினை காணும் பார்வை நமக்குள் வேண்டுமே. இதய நேர்மையுடன் உழைக்கும் மனிதரும் நீதி செயல்களை உயர்த்தும் புனிதரும். அன்றாட உலகினில் ஆகும் நற்செயல்களில் ஆண்டவர் கரத்தினை காணும் பார்வை நமக்குள் வேண்டுமே. இதய நேர்மையும் நீதி உண்மையும் இறைவன் செயல்களாகும். இருளின் சக்திகள் அழிந்து மாயவும், ஒளியின் பாதையில் மனிதம் உயரவும் வல்லமை வேண்டுமையா இந்த மாநிலம் வாட. தேவன் தேடும் உலகம் காண உழைப்பேன் உயர்வாய் மனிதர் வாழும் வழிகள் பயில்வேன். அன்று பாலைவனம் நின்ற இயேசு உள்ள போரில் ஜெயமானதை போல் காலம் நிறைவேறும் நாளை என் கண்கள் காணும் ஆசைகளாய். தூரங்கள் இனியும் இல்லை தோழா, காலங்கள் நமது கையில். வா வா இறைவனே நமது முன் நடந்து செல்ல. தூரங்கள் இனியும் இல்லை தோழா, காலங்கள் நமது கையில். வா வா. முதல் வாசகம். இறை பற்றின்றி இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டதில்லை. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 15 இறைவசனங்கள் 15-20 வரை. நீ விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடி. பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரின் ஞானம் பெரிது. அவர் ஆற்றல் மிக்கவர். அனைத்தையும் அவர் காண்கிறார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும். மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். இறைபற்றின்றி இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டதில்லை. பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுத்ததுமில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. திருப்பாடல் 119. ஆண்டவர் தம் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் தம் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். வழியில் நடப்போர் அனைவரும் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவர் தம் திருச்சட்டப்படி நடப்போர் அனைவரும் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனத்தோடு அவரை தேடுவோர் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவர் தம் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே நீ உம்முடைய நியமங்களை கடைபிடித்தார் நலமாகும். எம் நடத்தை உறுதியாயிருந்தார் எவ்வளவோ நலமாகும். ஆண்டவர் தம் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் தம் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். இரண்டாம் வாசகம். ஞானம் நமது மேன்மைக்காக உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது. திருத்தூதரான தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவசனங்கள் 6-10 வரை. சகோதர சகோதரிகளே, முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் இது உலக ஞானமல்ல, உலகத் தலைவர்களின் ஞானமும் அல்ல. அவர்கள் அழிவுக்குரியவர்கள். வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாயிருக்கும் இறை ஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகிறோம். அது நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது. இவ்வுலகத் தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை. அறிந்திருந்தால் அவர்கள் மாட்சிக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். ஆனால்
மறைநூலில் எழுதியுள்ளவாறு, தம்மிடம் அன்பு கொள்ளுகிறவர்களுக்கென்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். இவ்வாறே முக்காலத்தவர்க்கே கூறப்பட்டுள்ளதே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். நூற்பிரிவு 5, இறை சொற்றொடர்கள் 17 முதல் 37 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதாவது: திரு சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகுமுன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கின்றவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைப்பிடித்து கற்பிக்கின்றவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். மறைநூல் அறிஞர், பரிசேயர் ஆகியோரின் நெறிகளை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கின்றேன். கொலை செய்யாதே. கொலை செய்கின்றவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முக்காலத்தவர்களுக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கின்றவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரனையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவிட்டால் அங்கேயே பலிப்பீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவருடன் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று.
உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எறியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வலக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தம் மனைவியை விலக்கி விடுகின்றவன் எவனும் மனவிலக்குச் சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், எவரும் தம் மனைவியை பரத்தமிக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக் கூடாது. அப்படியே செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபடச் செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மணப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். மேலும் பொய்யாணை இடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முக்காலத்தவர்களுக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், ஆணையிட வேண்டாம், விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம். ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேல் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடி மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடமிருந்தே வருகின்றது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் 6வது ஞாயிறை நாம் கொண்டாடுகின்றோம். எது மனிதனை காப்பாற்றும் என்பதற்கு இன்றைய முதல் வாசகம் பதில் கூறுகின்றது. ஒருவன் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்கு விருப்பம் உள்ளவனாய் வாழ்ந்தால் அவன் கடைபிடிக்கும் கட்டளைகள் அவனை காப்பாற்றும் என முதல் வாசகம் கூறுகிறது. கடவுளின் ஒவ்வொரு கட்டளையையும் கடவுளின் அன்பை மனித குலத்திற்கு பிரதிபலிக்கும் கால கண்ணாடி. ஆகவே ஒருவன் கடவுளை அன்பு செய்தால் அவர் தரும் கட்டளைகளை கடைபிடிப்பான். இதனால் தான் இயேசு, நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என கூறியுள்ளார். புதிய ஏற்பாட்டில் இயேசு இறை மக்களுக்கு அளிக்கும் கட்டளைகளில் சில இன்றைய நற்செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவர் அருளும் 7 கட்டளைகள். சினம் கொள்ளவே கூடாதா? சினம் கொள்ளக்கூடாது. உன் சகோதரனோடு சமாதானமாக வாழ். பெண்களை இச்சையோடு நோக்காதே. உன் ஐம்புலன்களும் உனக்கு இடரலாயிராதபடி பார்த்துக்கொள். மன முறிவை தேடாதே. ஆணையிடவே வேண்டாம். எப்பொழுதும் உண்மையே பேசு. நமது சிந்தனை சக்கரத்தை முதல் கட்டளைகளை சுற்றி சற்று ஓட விடுவோம். சினம் கொள்ளக்கூடாது என்கிறார் இயேசு. சினம் ஒரு வகையில் கொலையை விட பெரிய பாவம். கொலை உடலுக்கு ஊறு விளைவிக்கின்றது. ஆனால் ஒருவனின் சினம் உடலை விட உயர்ந்த ஆன்மாவிற்கு துயரத்தை கொடுக்கக்கூடும். அணுவை துளைத்தேள் கடலை புகட்டி குறக்கரித்த குரல், தீயினால் சுட்டவுன் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு என்று கூறியிருப்பதை நாம் அறிவோம். இதனால் தான் இயேசு ஒருவன் மற்றவனை பார்த்து முட்டாள் என்றோ மதி கட்டவனே என்றோ சொல்லுதல் கூடாது என்று கூறுகிறார். சினம் கொள்ளவே கூடாதா என்ற கேள்வி சிலர் உள்ளத்தில் எழலாம். இந்த கேள்விக்கு பதிலை புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் கொடுக்கின்றார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அங்கே அவர் சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர்கள் என்று கூறுகின்றார். இந்த அறிவுரை நம்மை பாவத்திற்கு உட்படுத்தாத சினம் ஒன்று இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகின்றது. சினத்தில் 2 வகை உண்டு. ஒன்று கட்டுக்கடங்காத சுயநல மற்றவர்களை அடியோடு அழிக்கின்ற கோபம். மற்றொன்று அடக்கமான சுயநலமற்ற மற்றவர்களை உருவாக்குகின்ற கோபம்.
இரண்டாம் வகை சினத்தை தான் இயேசு பரிசேயர்களிடமும் வெளிப்படுத்தினார். அர்த்தமுள்ள சினத்திற்கு விளக்கம் தரும் கதை ஒன்று உண்டு. ஆடு மாடுகளை மேய்க்க சென்ற சிறுவர் சிறுமிகள் சிலர் காட்டில் வாழ்ந்த நாகம் ஒன்றிற்கு பெருந்தொல்லை கொடுத்தனர். சினம் கொண்ட நாகம் அவர்களில் சிலரை கடித்து கொன்று விட்டது. காட்டின் வழியே பயணம் செய்த துறவி ஒருவர் அந்த பாம்பை பார்த்து, இனி யாரையும் கடிக்காதே என்றார். அதற்கு பாம்பு, அவர்களும் எனக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி செல்லுங்கள் என்றது. பாம்பு துறவி கேட்டபடி கடிக்கவே மாட்டேன் என்று சத்தியமும் செய்து கொடுத்தது. இதை அறிந்த சிறுவர்களும் சிறுமிகளும் பாம்பின் சத்தியத்தை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பாம்பை அடித்து துன்புறுத்தி அதன் மண்டையை உடைத்தார்கள். காயப்பட்ட பாம்பு எலும்பும் தோலுமானது. 6 மாதத்திற்கு பிறகு அதை பார்க்க சென்ற துறவி அதன் நிலை கண்டு மனம் வருந்தி, உனக்கு ஏன் இந்நிலை என்றார். அதற்கு பாம்பு நடந்ததை சொன்னது. அப்பொழுது துறவி, நீ மற்றவர்களை கொத்திவிடக் கூடாது என்றுதான் கூறினேனே ஒழிய சீர வேண்டாம் என்று கூறவில்லையே என்றார். பின் பாம்பு எப்படி வாழ்ந்திருக்கும் என்பதை நாம் யூகித்துக் கொள்ளலாம். கடின மனம், அநீதி, அக்கிரமம், வஞ்சகம், சூழ்ச்சி இவற்றை மாற்ற சினம் கொள்ளலாம். ஆனால் எது நீதி, எது அநீதி, எது சரி, எது தவறு என்பதை எப்படி அறிவது? அதற்கு 2ஆம் வாசகம் பதில் கூறுகின்றது. இறைவனால் அன்பு செய்யப்பட்ட நம் அனைவருக்கும் திருமொழிக்கின் வழியாக கடவுளின் ஞானமாகிய இயேசு அருளப்பட்டிருக்கின்றார். அவரின் அருள் துணையோடு நாம் சரியானவற்றை கண்டு உணர்ந்து இறைவனின் கட்டளைகளை கடைபிடித்து அவரின் பாதுகாப்பிற்கு உரியவர்களாக வாழலாம். நாள்தோறும் எங்களை வழிநடத்தும் இறைவா, தினமும் சிறகுகள் நிழலில் எம்மை காத்து வருவதற்காக எங்கள் நன்றிகளை கூறுகின்றோம். மாபெரும் அற்புதங்களை எங்கள் வாழ்வில் செய்யப்போவதற்காக எங்கள் நன்றிகளை கூறுகின்றோம். மக்களின் இருள் போக்கும் தூய தேவனே, இத்தருணியில் வாழும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும். அமைதி தேடி, ஆறுதல் தேடி, உன் கருணை உள்ளம் நாடி வரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். குறிப்பாக தாய் மண்ணில் அமைதி இழந்த எம் மக்கள் மீது உமது அருட்கரங்களை வைத்தருளும். எங்கள் அன்பு இறைவா, இத்தரணியில் உடைந்த உள்ளங்களுக்கு உவகையூட்டும். எங்கள் அருள் வாழ்வுக்கும் பொருள் வாழ்வுக்கும் தேவையான வரங்களை நிரம்பத்தாரும். எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைவான அமைதி நிலவ செய்யும். எந்த ஒரு வேதனையிலும் சோதனையிலும் எங்களுக்கு மனத்திடத்தை தந்து இவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளிப்பீராக. வரங்கள் பொழிகின்ற வல்லவரே, எங்கள் தொழிலில், படிப்பில், வேலையில் மாபெரும் அற்புதங்களை காணச் செய்வீராக. எங்கள் அன்றாட தேவைகளை அளித்தருளும். உமது பாதுகாப்பிலும் கருணையிலும் அன்பிலும் எங்களை என்றென்றைக்கும் வழி நடத்துவீராக. ஆமீன். காலம் நிறைவேறிய போது கடவுள் வந்தார். கருணை அரசாளும் நாளை பரிசாய் தந்தார். மனிதர்கள் யாவரும் ஒருதாய் பிள்ளைகள் என்றாரே. இனி வரும் நாட்களை நலமாய் ஆக்கிட பணித்தாரே. வாழ்வி
வாழ்வில் எளிமை வரும், நீதியில் நிறைவு வரும். காலம் நிறைவேறிய போது கடவுள் வந்தார், கருணை அரசாளும் நாளை பரிசாய் தந்தார். மனிதர்கள் யாவரும் ஒருதாய் பிள்ளைகள் என்றாரே, இனி வரும் நாட்களை நலமாய் ஆக்கிட பணித்தாரே. வாழ்வில் எளிமை வரும், நீதியில் நிறைவு வரும். பாலை நிலத்திலும் லீலி மலர்களும் பூத்திடும் அழகினை ஆக்கியவர், பாறை அகத்திலும் வறண்ட நிலத்திலும் நீரூற்றுக்கள் புறப்பட ஆக்கியவர். பாலை நிலத்திலும் லீலி மலர்களும் பூத்திடும் அழகினை ஆக்கியவர், பாறை அகத்திலும் வறண்ட நிலத்திலும் நீரூற்றுக்கள் புறப்பட ஆக்கியவர். காலம் மலருமென கவலைகள் தீருமென, காலம் மலருமென கவலைகள் தீருமென, ஏங்கி வாடும் மனிதருக்கும் அருள் தருவார். வாழ்வில் எளிமை வரும், நீதியில் நிறைவு வரும். காலம் நிறைவேறிய போது கடவுள் வந்தார், கருணை அரசாளும் நாளை பரிசாய் தந்தார். மனிதர்கள் யாவரும் ஒருதாய் பிள்ளைகள் என்றாரே, இனி வரும் நாட்களை நலமாய் ஆக்கிட பணித்தாரே. வாழ்வில் எளிமை வரும், நீதியில் நிறைவு வரும். எனது மக்களை போக விடு என விடுதலை குரலினை உயர்த்தியவர், வலிய சேனைகள் வீழ்ந்து சிதறிட உரிமையின் நாட்டினை காட்டியவர். எனது மக்களை போக விடு என விடுதலை குரலினை உயர்த்தியவர், வலிய சேனைகள் வீழ்ந்து சிதறிட உரிமையின் நாட்டினை காட்டியவர். சுமைகளும் தாங்காமல் ஆன்மா அழுகையிலே, சுமைகளும் தாங்காமல் ஆன்மா அழுகையிலே, வல்ல தேவன் வந்திடுவார், வாழ்வளிப்பார். வாழ்வில் எளிமை வரும், நீதியில் நிறைவு வரும். காலம் நிறைவேறிய போது கடவுள் வந்தார், கருணை அரசாளும் நாளை பரிசாய் தந்தார். மனிதர்கள் யாவரும் ஒருதாய் பிள்ளைகள் என்றாரே, இனி வரும் நாட்களை நலமாய் ஆக்கிட பணித்தாரே. வாழ்வில் எளிமை வரும், நீதியில் நிறைவு வரும். வாழ்வில் எளிமை வரும், நீதியில் நிறைவு வரும். அன்பு நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். நேர்கள் இதுவரை ஞாயிறு இறை அமுதம் கேட்டீர்கள். இன்றைய ஞாயிறு இறை அமுதத்தில் மறையுரை மற்றும் இறையாசிர் வழங்கியவர் அருள்படி டெனிஸ் வாய்ஸ் அடிகளார். அருள்படி டெனிஸ் வாய்ஸ் அடிகளாருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடர்வது தாய் திருச்சபையின் வானொலியான வத்திக்கான் வானொலி தமிழ் பிரிவு வழங்கும் செய்திகளை அன்புறவுகள் இப்பொழுது கேட்கலாம். செய்திகள். சைப்ரஸ் அரசுத் தலைவர் நிக்கோஸ் அனஸ்தாசியாதேஸ் அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை திருப்பிடத்தில் இச்சனிக்கிழமையன்று சந்தித்து 20 நிமிடங்கள் தனியே பேசினார். இச்சந்திப்புக்கு பின்னர் திருப்பிட செயலர் பேராயர் பியத்ரோ பரோலின், திருப்பிட நாடுகளுக்கிடையேயான உறவுகளின் செயலர் பேராயர் டொமினிக் மம்பர்த்தி ஆகியோரையும் சந்தித்தார் சைப்ரஸ் அரசுத் தலைவர். திருப்பிடத்துக்கும் சைப்ரஸ் குடியரசுக்கும் இடையே நிலவும் நல்லுறவுகள், அந்நாட்டில் சமயத்தின் பங்கு, சமய சுதந்திர உரிமை பாதுகாக்கப்படல் உட்பட பல்வேறு தலைப்புகள் இச்சந்திப்புகளில் இடம்பெற்றன. கிழக்கு மத்தியதரை கடலில் அமைந்துள்ள சைப்ரஸ் தீவு துருக்கிக்கு தெற்கே 70 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஆப்பிரிக்காவில், குறிப்பாக மத்திய ஆப்பிரிக்க குடியரசிலும் தென் சூடானிலும் அமைதி நிலவ ஜெபிப்போம், உலகின் அமைதிக்காக ஜெபிப்போம் என்று இச்சனிக்கிழமையன்று வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் எழுதியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். மேலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வருகிற 22ஆம் தேதி புதிய கர்தினால்களை உருவாக்கும் கன்சிஸ்ட்ரி என்ற கர்தினால்கள் அவை நிகழ்வை நடத்தவிருப்பதை முன்னிட்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் முகத்தை கொண்ட தபால் தலை ஒன்றை வெளியிட உள்ளது இத்தாலிய அஞ்சல் துறை. இத்தாலிய அஞ்சல் துறை வெளியிடவிருக்கும் 70 சென்ட் தபால் தலை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புதிய கர்தினால்களின் தலையில் சிவப்பு தொப்பியை வைப்பதாக இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாலிய அஞ்சல் துறை ஏற்கனவே ஒரு தடவை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் முகம் கொண்ட தபால் தலை ஒன்றை வெளியிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரித்தானிய அரசின் சிக்கன நடவடிக்கைகள் பசி, பட்டினி மற்றும் ஆதரவற்ற நிலைக்கு உள்ளாகும் மக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் என்பதால் அரசின் இந்நடவடிக்கைகள் வெட்கத்துக்குரியன என்று குறை கூறியுள்ளார் வெஸ்ட்மின்ஸ்டர் பேராயர் வின்சென்ட் நிக்கோல்ஸ். பிரிட்டன் போன்ற பணக்கார நாடுகளுக்கு அரசின் இச்சிக்கன நடவடிக்கைகள் அவமானமாக உள்ளன என்றும் தெரிவித்த பேராயர், பொதுவான செலவினங்களில் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்பதை மக்கள் உணர்ந்தே உள்ளார்கள் என்றும் கூறியுள்ளார். இம்மாதம் 22ஆம் தேதி வத்திக்கானில் நடைபெறும் கன்சிஸ்ட்ரியில் பேராயர் நிக்கோல்ஸ் அவர்கள் கர்தினாலாக உயர்த்தப்பட உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊழலும் வன்முறையும் நிறைந்த ஒரு சமூகத்தில் எளிமை, ஒளிவு மறைவற்ற ஒரு நிலை, நீதி, கருணை ஆகிய பண்புகளின் எடுத்துக்காட்டாய் வாழ்வதற்கு இந்திய திரு அவை அழைக்கப்பட்டுள்ளது என்று இந்திய ஆயர்கள் கூறியுள்ளனர். கேரளாவின் பாலாய் நகரில் இம்மாதம் 5 முதல் 13ஆம் தேதி முடிய நடந்த இந்திய ஆயர் பேரவையின் 31வது நிறையமர்வு கூட்டத்தின் இறுதியில் செய்தி வெளியிட்டுள்ள ஆயர்கள், திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை பின்பற்றி இந்திய திரு அவையும் ஏழைகளின் திரு அவையாக உண்மையிலேயே செயல்பட வேண்டும் என்று தாங்கள் விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளனர். 187 ஆயர்கள் மற்றும் பணிக்குழுக்களின் செயலர்கள் கலந்து கொண்ட 31வது நிறை அமர்வு கூட்டம் ஒரு புதுப்பிக்கப்பட்ட சமூகத்திற்கு ஒரு புதுப்பிக்கப்பட்ட திரு அவை என்ற தலைப்பில் நடைபெற்றது. மேலும் இந்திய ஆயர் பேரவையின் 31வது நிறை அமர்வு கூட்டத்தில் கத்தோலிக்க சமூக எண்ணத்தில் மனித மாண்பு என்ற தலைப்பில் நூல் ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்திய ஆயர் பேரவையின் நீதி, அமைதி மற்றும் வளர்ச்சி பணிக்குழுவின் செயலர் அருள்பணி சார்லஸ் இருதயம் அவர்களால் தயாரிக்கப்பட்டுள்ள இந்நூலில் திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் தொடங்கி திருத்தந்தை பிரான்சிஸ் வரை பல்வேறு திருத்தந்தையர்களின் சமூக போதனைகளும் பரந்த அளவில் விவாதிக்கப்பட்டுள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது. கத்தோலிக்க சமூக எண்ணத்தில் மனித மாண்பு என்ற இந்நூலை மும்பை கர்தினால் ஆஸ்வால்டு கிரேசிஸ் அவர்கள் வெளியிட்டார். தென் சூடானில் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருந்தாலும் அந்நாட்டில் சண்டை தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக ஆயர் ஒருவர் கூறியுள்ளார். தென் சூடானில் தற்போது இடம்பெற்று வரும் சண்டை சூடானின் 21 வருட உள்நாட்டு சண்டையை விட மோசமானதாக உள்ளது என்று கூறிய மலாக்கால் மறைமாவட்ட ஆயர் ரோகோ தாபான் மவுசா,
தனது மறைமாவட்டத்தில் பெருவாரியான மக்களுக்கு உடனடியாக உணவு தேவைப்படுகின்றது என்று கூறினார். மலாக்கால் மறைமாவட்டம் உள்ளடக்கிய பகுதிகளில் அரசு படைகளுக்கும் புரட்சி குழுக்களுக்கும் இடையே இடம்பெற்று வரும் சண்டை குறித்து எய்ட் டு த சர்ச் இன் நீட் பிறரன்பு நிறுவனத்திற்கு பேட்டியளித்துள்ள ஆயர் தாபான், அந்நாட்டுக்கு மனிதாபிமான உதவிகள், குறிப்பாக உணவு உதவிகள் உடனடியாக அனுப்பப்படவில்லை என்றால் அந்நாடு கடும் பஞ்சத்தை எதிர்நோக்கும் என்று எச்சரித்துள்ளார். கடலுக்கடியில் உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதையை அமைக்க சீனா திட்டமிட்டுள்ளது. லியோனிங் பகுதியிலிருந்து ஷான்டாங் வரையிலான 123 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடலுக்கு அடியில் சுரங்கம் அமைக்கப்பட உள்ளது. இந்த சுரங்கப்பாதை சரக்கு ரயில் போக்குவரத்திற்காக பயன்படுத்தப்பட உள்ளது. 2020ஆம் ஆண்டுக்குள் இத்திட்டத்தை முடிக்க திட்டமிட்டுள்ளது சீனா. இந்தியாவில் கடந்த 8 ஆண்டுகளில் 1,95,000 மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் வீணாக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இந்திய உணவுக் கழகத்திடம் சமூக ஆர்வலர் ஒருவர் எழுப்பியிருந்த கேள்விக்கு பதிலளித்த இந்திய உணவுக் கழகம், கடந்த 8 ஆண்டுகளில் 1,95,000 மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் வீணாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. வீணான தானியங்களில் அரிசி முதலிடத்தில் உள்ளதாகவும், அதிக அளவில் தானியங்களை வீணடித்த மாநிலங்களில் மகாராஷ்டிரா முதலிடத்தில் உள்ளதாகவும் கூறியுள்ளது இந்திய உணவுக் கழகம். நேர்கள் இதுவரை தாய் திருச்சபையின் வானொலியான வத்திக்கான் வானொலி தமிழ் பிரிவு வழங்கிய செய்திகளை கேட்டீர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய அன்னையின் பாடல் ஒன்றை கேட்போம். புயலும் காற்று
இணையதள அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது அன்பின் குரல் .com வழங்கிய புதியதோர் உலகம் கத்தோலிக்க ஞாயிறு திருவழிபாட்டு நிகழ்ச்சி. எமது இணையதளத்தில் இணைந்து எமது நிகழ்ச்சியினை செவிமடுத்த அனைவருக்கும் இதயம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடை பெறுகின்றோம். நன்றி, வணக்கம் அன்புறவுகளே.